அந்த மாதிரி ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் கோயிலம்பாக்கத்தில் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ நம்ம பாக்யானா லாஸ்ட் மேட்ச் பிக் மேட்ச் பிளேயர் மாதிரி அழகாக பேட்டிங்லேயும் ஆடி கொடுத்தாரு, பவுலிங்லேயும் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் சரவணன் வீரராகவன் அவரை சொல்லலாம், கேம் சேஞ்சர். ஆமா, லாஸ்ட் டோர்னமெண்ட்ல பார்த்தேன் சரவணன் சூப்பரான. ஆமா அவரு. அண்ட் சரி, அதுக்கப்புறம் வந்து பவுலிங்ல ஒரு பும்ரா மாதிரி பவுலிங் போடுறவர் இவர் தான் வந்து கோயிலம்பாக்கத்தில் வந்து கிங் ஆஃப் பவுலிங். அப்படின்னா நீங்க யார் அட்டாக் பண்ணுவீங்க? எனி ஒன். அது வந்து ஒரு 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 இதுவே கிரியேட் பண்ணணும். பியூர் பவுலர் மட்டும் அப்படிதானே? ஏங்க ஆல்ரவுண்டர்ஸ் வேண்டாம். நான் ஒரே கேட்டகரி தான் சொன்னேன், நீங்க டபுள் ஆகுறீங்க. பவுலிங் மட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் பவுலர் தான்ப்பா அப்படின்னா கிஷோர் நல்லா பவுல் 100% அவரை சொல்லலாம். சரி, அவங்க டீம் பாய்ஸை கத்த மாட்டாங்க, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. நம்ம ஏதோ பேசணும்னு நினைக்கிறோம், பேசி இதை என்டர்டைன் பண்ணலான்னு பாக்குறோம். வெல்கம் டு கரிகாலன் ஷோ அப்படின்ற மாதிரி முன்னாடி யாருமே இல்லை, நாம மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். மேஜிக் கூட பண்ண தோண மாட்டேங்குது. ஃபுல் டெடிகேட்டட் பிளேயர் இவர் வந்து, ரொம்ப டெடிகேட்டட் பிளேயர்னால விஜய் அண்ணன் தான். காலை 2 காலை உடைச்சிட்டு கிரவுண்ட்ல வந்து நின்னு இப்ப நடந்து போயிட்டு இருக்காரு. Okay boys, fun apart. Welcome to the big final of SCL season number 1. The ball number 1 from Hurricanes, number 17. யார் அவரு? பவர் அவருக்கு bowling போட சூர்யா. நேத்து பவர் வந்து 50 ரன்ஸ் மேல விளையாடுறாரு. மொத்தமாவே இந்த பக்கமே பார்த்து அடிச்சிருந்தாரு. நல்லாவே பார்த்தனானே ஈஸியா அடிச்சிருந்தாரு, கொஞ்சம் கூட கஷ்டப்படாம. ஓகே, எத்தனை ஒரு மேட்ச். சோ ரெண்டு டீமுக்குமே வந்து ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ திங்க் இஸ் 4 ஓவர் கேம். பால் நம்பர் 1 from Hurricane. நல்ல ஒரு ஸ்டார்ட். அவரோட ஆக்ஷன் நல்லா அருமையா இருக்கு. நல்ல ரன் அப், ஷார்ட் ரன் அப்ல நல்ல ஒரு பவரை ஜெனரேட் பண்றாங்க. பிளேஸ் ஏதோ பெருசா கத்தி அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அப்பீல் கேக்குறாங்க. இவர்தான் அந்த கிஷோரோட தம்பி, அவரோட வளர்ப்புனே சொல்லலாம். இவரோட அண்ணன், இவரோட ரோல் மாடல் கிஷோர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர். ரொம்ப யோசிச்சு நிறைய வெரைட்டிஸ். அங்க ஃபைனல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ. மொத பால் வந்துச்சு. ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா அந்த ஃபைனலும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட ஸ்கோர் அப்டேட்டா நடுநடுவில் சொல்லலாம். இப்போ சூப்பரா போயிட்டு இருக்கு. 31 நோ லாஸ்ல விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே, சஃபாலி அண்ட் ஸ்மிருதி மந்தானா. சிறப்பான பந்து, டாட் பால். ஆன்ஸ்ட்ரைக்லயும் ஒரு பாக்கியனா இருக்காரு. பாக்கியனாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல சீனியர் கிரிக்கெட்டர், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பிளேயர். இந்த சீசன் எப்படி இருந்திருக்கு அவருக்கு? நல்ல ஒரு லேன்ஸ் ஆக்சுவலி ப்ரெடிக்ட் பண்ணல. பவுலருக்கு வந்து நல்லா ரீட் பண்ணியிருக்காரு. பேட்ஸ்மேனோட அந்த ஃபுட்பாக் வந்து கரெக்டாக ரீட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஸ்பாட்டில் போட்டிருக்காங்க. ஸோ ஹரிகெயினோட மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தேன் நான். பட் ஆப்போசிஷன் டீம் அவங்களோட மேட்சஸ் வந்து சரியாக நான் நோட் பண்ணல, ஏன்னா பார்க்கல நான். பட் ஸ்விட்ச் இட் ஜஸ்ட் ஓவர் த ஹெட் கரெக்டாக வந்து எடுத்துட்டாங்க. டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா? வெரி க்ளோஸ் நாட் அவுட் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ 110 ரன்ஸ் சேஸ் பண்ணியிருந்தாங்க ஆப்போனெண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்லேயே 60 ரன்ஸ் ஆப்போனெண்ட் விளாண்டாங்க. அடுத்து 4 ஓவருக்கு 50. அந்த ஃப்ளோவில் வந்து ஆப்போசிஷன் டீம் வந்து வின் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. பட் இந்த டீம் வந்து ஹரிகேன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி அழகாக அந்த மேட்சை பிடிச்சாங்க. 2 ஓவர் 20 ரன் வரலும் கொண்டு வந்து. அதனால் இட்ஸ் வெல் டிசர்வ் டீம் டு பிளே இன் ஃபைனல். ஸோ நல்ல ஒரு புல் ஷாட், பட் மேன் இன் த டீப், straight to the hands. Wicket number 1 in the final. So first wicket for team Hurricane. ஸோ புல் ஷாட் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஸ் ஹிட்டிங் தேவைப்பட்டிருக்கும். விண்டு வேறு மாறிடுச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்டருக்கு ஃபேவராக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபுல் அண்ட் ஃபுல் இது லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கான கேமாக தான் இருக்கும். இந்த டீமை குறைச்சி மதிப்பிடவே முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் வர எல்லா பிளேயர்ஸுமே லெஃப்ட் ஹேண்டில் ஸ்விட்ச் ஹிட்டில் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. முக்கியமாக பவர் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. பவர்ஃபுல்லாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் லிஸ்ட்டில் அவரும் ஒருத்தராக இருப்பார். கோயிலம்பாக்கத்திலே லெஃப்ட் இவர் தாங்க கிறிஸ் கெயில் அப்படின்னு சொன்னா நீங்க யாரை வந்து சொல்லுவீங்க? இவர் வந்து கிறிஸ் கெயிலுக்கு வந்து அப்படியே அவரை பார்த்தா இவரை பார்க்கணும் அவசியம் இல்லை, இவரை பார்த்தா அவரை பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? கிறிஸ் கெயில்ன்றது ஒரு சாம்பியன், நீங்க அவர் கூட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. பட் அவர் அளவுக்கு பவரா அடிக்கக்கூடிய ஆட்கள் நவீன். நீங்க ஏன் ப்ரோ எல்லாத்துக்குமே கரெக்டாவே பதில் சொல்றீங்க, கொஞ்சம் கூட மாத்தியே சொல்ல மாட்டீங்க? நவீன் ஒருத்தர் இருந்தார் எங்க டீம்ல, மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல அவர் தான் ஃபேவரட்டா எடுத்தோம். சரி, எனக்குமே வந்து இந்த பிளேயர் ரொம்ப நல்லாவே தெரியும், நல்லா விளையாடுவார். அண்ட் டெடிகேட்டான பிளேயர், ரொம்ப பொலைட்டாக இருப்பார், ரொம்ப ஆக்ஷன்ஸ்லாம் இருக்காது. பட் பேட்டிங்கில் ரொம்ப நல்லா விடுவாங்க. எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டார் கிரவுண்டில். ஒரு நல்ல ஒரு பிக்கப்
ஸோ சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கேட்ச் எடுத்தாங்கன்னா இது பெஸ்ட் கேட்சாக இருக்கும் இந்த டோர்னமெண்ட்ல. பட் இருந்தாலுமே வந்து டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் 2 இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் ஃபார் டீம் மெல்பர்ன். 5 ரன்ஸ். அது என்னங்க நீங்களே படிங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது படிக்கிறதுக்கு. ரெனிகேட்ஸா? மெல்போர்ன் ரெனிகேட்ஸ். ரெனிகேட்ஸ் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் படிக்கிறது. என் கூட ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருக்காரு. நீங்க எந்த தப்பு பண்ணாலும் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி வரணும், ரான்னு வரணும், ரா அப்படின்னு படிக்கக்கூடாது அப்படின்னு வேறு. ஸோ த ஸ்டார் பவுலர் ஆஃப் ஹரிகேன் இவர் தாங்க. இந்த டோர்னமெண்ட்டு இந்த டீம் அலைவா வச்சிருக்க ஒரே பவுலர் இவர் தான். ரொம்ப முக்கியமான பவுலர். உதய் சார் ஆக்ஷனே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி இவர் கிரிக்கெட் பால் பவுலிங் போடுறவர். அவங்க கூட நான் விளையாடி இருக்கேன், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனால் போனோன்னா ஓப்பனிங் இறக்கிடுவார் அண்ணன் ஆரம்பித்து நல்லா. அதே சமயம் வந்து ஒரு டெடிகேட்டான பிளேயர், ஜாலியாக விளையாடுங்க அப்படின்ட்டுவாரு. ஒரு ரன். ஆனால் நாங்கள் விளையாடுனது வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இங்கே கொஞ்சம் இந்த கண்டிகை கிட்ட. ஆனால் பிச்சு எப்படிமா இருக்கும் ப்ரோ, மழை தண்ணி ஓடி அப்படியே ஒரு பழமளமாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு 120லேருந்து 130 போடுவானுங்க ரெட் பால். மூஞ்சிக்கு மூக்குங்க பக்கத்தில் போவோம், பயந்துக்கினே விளையாட வேண்டியது இருக்கும். கண்டிகையில் எல்லா கிரவுண்டுமே அப்படிதான் இருக்கும். நீ எந்த கிரவுண்ட் சொல்றேன்னு தெரியல. ஜிவியா, எலாசிசியா? அது ஒரு தோப்பு கிரவுண்டு ப்ரோ. Nicely played. Oh my god, well taken. Super taken. என்ன ஃபீல்ட் செட்டப்ங்க இது. கேப்டன் தாங்க பாராட்டணும். ஷாட் வந்து நல்லா பல்ச்சு அடிச்சாரு. ஃபீல்டர் ஜஸ்ட் கையை நீட்ட தான் செஞ்சாரு. பால் கப்புனது உட்காந்துது. அம்பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நிக்க வைக்கிற மாதிரி நிக்க வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அவர்கிட்ட பேசினே பால் வரும் அப்படின்னு சொல்லி நிக்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் அம்பேர் பேக்கப் வச்சிருக்காங்க. நீங்க தப்பா எடுக்க கூடாது. அசார் we request ரெண்டு டீம் கேப்டன் அண்ட் பிளேயர்ஸ்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:15 தான் இருக்குது. பட் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ரொம்ப டார்க் ஆகிடும், விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டு டீமே வந்து கொஞ்சம் ஆன் டைமில் விளையாடிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் இந்த சீசனோட முதல் வின்னர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமானது. அதே போல் எந்த டீமே வந்து ரன்னர் அப்படின்றத வந்து உண்மையாக 100% அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளேயே கொஞ்சம் வேகமாக விளையாடிங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட் எடுக்கலாம். கொஞ்சம் குயிக்காக விளையாடுங்க. ஏன்னா 2 நாளாக பேசல, அதனால் இந்த ஒரு மேட்ச்சில் எல்லாத்தையும் பேசணும்னா ஏதோ பேசினு இருக்கேன். கொஞ்சம் வேகமாக விளையாண்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணன் முருகன் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு இன்னைக்கு. Oh, very good shot. And distance clear ஆயிருக்கு. It's a big shot from team Melbourne. ஸோ முதல் மேக்ஸிமம் ஃபைனல்ல ஸோ அவங்க செலிப்ரேட் பண்றாங்களா இல்லை? ரொம்ப அமைதியா இருக்காங்க இந்த கிளைமேட்ல. அவங்க இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். இல்லை எதனா வித்தியாசமா நடந்தாதான் அவங்க எல்லாம் கை தட்டுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு தெரியும். இன்னும் அடுத்தடுத்து வர எல்லாருமே சுவிட்ச் தான் ஆட போறாங்க, 6 தான் அடிக்க போறாங்கன்னு. ஸோ எக்ஸ்பெக்டட். அதில் ஒன்றும் ஆர்வம் இல்லை அவங்களுக்கு. ஸோ இதான் வந்து ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. ஓகே, அசார் விளையாண்ட 3 மேட்சும் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காரு. ஆல் ஆஃப் ஃபேம் அண்ணன் முருகன் அண்ணன் வந்து வெல்கம் பண்ணுறோம். அதே போல் இந்த பக்கம் யாராவது ஆல் ஆஃப் ஃபேம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படியே அவங்களுக்குமே இது பண்ணிடுங்க. சென்சிபிளாக ஒரு ரன்னர் மாற்றிருக்காரு. ஒரு ரன். ப்ரோ கோயிலம்பாக்கத்துலேயே வந்து அதிக வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தவங்க யார்? இந்த கேள்விக்கு நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பதில் சொல்கிறீங்க. எப்பயுமே தெளிவாக சொல்லுங்க, அதேமாதிரி சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ரிட்டையர்மெண்ட் அதிக வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தவங்க இல்லை இன்னும் கொடுக்காதவங்க அந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் சிக்னல் கொடுத்துருங்க. நல்ல ஒரு ஸ்விட்ச் ஃபீல்டர் இன் பிளேஸ் கரெக்டாக இருக்கிறாங்க. அங்கே ஒரு என்னோட ஸ்டே சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு பேட்டிங். ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, பட் இந்த ஓவரில் வந்து ரன்ஸை கொஞ்சம் கெயின் பண்ணிட்டு இருக்காங்க பேட்டிங் சைட் வித் மெல்போர்ன். 14 லாஸ் ஆஃப் 2 அட் த மூமெண்ட்ஸ். 15 ரன் 2 ஓவருக்கு எடுத்திருந்தாங்க அப்படின்னாலுமே ஒரு நல்ல ஸ்கோர். அடுத்த 2 ஓவரில் ஒரு 20 4 overs 35. இந்த மாதிரி வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் தான் கேம். So switch it and ரொம்ப ஷார்ட்ஸ் பவுண்டரிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. Yes, it's a big one. So maximum to end the second over. 20 loss of 2, end of 2 team Melbourne. நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். அதாவது அதிக வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதை விட
நடந்த ஒரு துயர சம்பவத்தினால ரிட்டைர்மெண்ட் கொடுத்தவங்க தான் இருக்காங்க. புருஷோத்தனான்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப ரொம்ப திறமைசாலி. அண்டு வினோத், சதீஷ் கைஸோட பழைய கேப்டன், அவர் ஒருத்தர். எனக்கு நினைவிருந்து அவங்க தான். மற்றபடி எல்லாரும் இன்னும் விளையாடிக்கிட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில். நான் எதுக்கு வந்து அந்த வயசை வந்து மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, ஓகே ஓவர் நம்பர் 3 ஃபீல்டரை செட் பண்ணிட்டாங்க. நான் அதை வந்து ரீசன் சொல்லிடுறேன். நைஸ்லி போல்ட், விக்கெட் சிக்னல் கிடைக்குது. அருமையான ஒரு டெலிவரி. மணிராஜ் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக அவ்வளோ எவ்வளோ வேகம் போட முடியும் அவ்வளோ வேகம் மோதி பார்த்துடுறாரு. காற்று அடித்தாலும் காற்றே அடிக்கலைனாலும் இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய ஒரு பவுலர். எங்க அவரை பார்க்கும்போது மணியை பார்க்கும்போது சுமன் சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட்டர். நான் அடுத்தது பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக ஆகணும், கொஞ்சம் ரெடியாக இருங்க. நம்ம கூப்பிடணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி நான் டைமை பற்றி சொல்லிட்டோம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அவங்களுமே விளையாடணும், அவங்களுக்குமே வந்து டைம் கொடுங்க. ஸ்கோர் 15-20 சொல்லிட்டேனே. 20 லாஸ் ஆஃப் 2. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அப்படியே பாக்ஸ் போடுங்க, எங்களை பார்த்து பாக்ஸ் போடுங்க, நாங்கள் சொல்லிடுறோம். அவ்வளோதான். ஆஹா, அருமையான ஒரு டெலிவரி. டைரக்ட் அடிச்சிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட். லெக் அம்பையர் சிக்னல் ரொம்ப இன்ஸ்டன்டா இருந்திருக்கு, ரொம்ப குயிக்கா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு கிளியர் பிக்சர் அவருக்கு கிடைச்சிருக்கு. விக்கெட் நம்பர் 4. நம்ம வில்லேஜ் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சுமன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் நல்லா ஃபாஸ்டா சூப்பரா போடுவார் ஒரு ஷார்ட் ரன் அப்ல. ஸோ அவர் பார்க்கறதுக்கு இவர மாதிரி தான் இருப்பாரு. ஸோ அதே இல்லை, உண்மையாகவே சொல்றேங்க, நல்லா நல்லா சூப்பரா ஸ்ட்ராங்கா இருப்பார் பார்க்கறதுக்கு. அவர் ரன் அப்பு, அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படியே சிமிலரா இருக்கு. கிரிக்கெட்டை யாரோ ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணி விளையாடுறது தானே. ஆமாம் ப்ரோ. சரி, நீங்க யாரை பார்த்து கிரிக்கெட் விளாட வந்தீங்க சொல்லுங்க. இல்லை, யாராவது ஒருத்தவங்களை பார்த்து தான் நம்ம கிரிக்கெட் விளாட வந்தோம். நான் வந்து முறையாக பார்த்து வந்து பாண்டியன் நடுவர் கொஞ்சம் கோவப்படுறாரு. நான் எங்க எப்படி பார்த்து கிரிக்கெட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் நேரத்தில். அருமையான ஒரு டெலிவரி. ஏன்னா போன ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இந்த ஓவர் ஒரு கேமுக்கு தேவையான ஒரு ஓவர் பவுலிங் சைடுக்கு. லாஸ்ட் 3 ஃபர்ஸ்ட் 2 பால் 2 விக்கெட்ஸ் இருந்தது. அடுத்த ஒரு பால் டாட் பால், ரன்ஸே இல்லை இது வரலும். ஒரு மிஸ் ஹிட் தான் அது. பட் இருந்தாலும் ரன்ஸா மாறுது. சரி, டீமுக்கு இன்னும் 8 பால் இருக்கு பேட்டிங் சைடுக்கு, அதே போல பவுலிங் சைடுக்குமே. 30-35 எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கோரா இருக்கும். பேட்ஸ்மேன் ராமுக்கு வந்து ஒரு சின்ன அறிவிப்பு. நீங்க அடிக்கிற ஒரு 6க்கு 100 ரூபாய் உங்க டீம்ல இருந்து. லாஸ்ட் 2 நல்ல ஒரு இன்சைட் அவுட் ஸ்கொயர்ஸ் ரீசன்ஸ்ல போயிட்டு இருக்கு. இது வரலும் 1-1 நிப்பாட்டாங்க. வெரி குட் ஓவர் சோஃபா. இது வரலும் மொத்தமாவே 2-2 5 பால்ல. முதல்ல வந்து கிரிக்கெட் அப்படின்னு என்ட்ரானது, கிரிக்கெட்டை பார்த்து ஆசைப்பட்டது பார்த்தீங்கன்னா 2003 வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச். அப்போதான் வந்து கிரிக்கெட்டை வந்து முறையாக நாங்கள் டிவியில் பார்த்தோம். அதை பார்த்துட்டு தான் கிரிக்கெட் ஆசையே வந்தது விளையாடணுன்னு. நைஸ்லி போல்ஸ், வெரி வெரி குட் ஓவர் ஃப்ரம் மணிராஜ். ஸோ எக்ஸ்ட்ரானரி ஓவர்னா சொல்லணும். ஏன்னா ஜஸ்ட் 2 runs பவுல் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் 2 விக்கெட்ஸ். அது ரன் அவுட்மே அவரோட கால்குலேஷன் தான். ஸோ ஓவரால் 22 லாஸ் ஆஃப் 4 அப்படின்றது தான் மெல்பர்னோட ஸ்கோர். 22 லாஸ் ஆஃப் 4. அடுத்த ஓவர் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க. அதே போல் ஃபீல்டிங் பண்ணுறதுக்கும் டீம்ஸ் ரெடியாக இருங்க. ஏன்னா ஆப்போசிஷன் டீமும் வந்து நல்ல வெளிச்சத்தில் விளையாடணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டீம் ஹரிகெயின்ஸ் பேட்டர் கொஞ்சம் வேகமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. உடனே போயிட்டு உள்ளே வந்து பேட்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சேலஞ்ச் மட்டும். ஒன்று லைட்டு, இன்னொன்று ஆப்போசிஷன் பவுலரோட அந்த பால்ஸு. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் செகண்ட் ஹாஃபில். அதனால் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க பேட்டிங் சைட். லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் குயிக்காக புஷ் பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷத்தில் பவுல் பண்ணுங்கள். 7:33 இப்போ, சாரி 5:33 இப்போ ஸ்கோர் டைம். பட்டுன்னு பார்த்து ஷாக் ஆகிடும். 15 லட்சம் ரூபாய் கிரெடிட்டட் அப்படின்னு வருது மேலே. நைஸ்லி போல், ரொம்ப ஸ்மூத்தாக போட்டிருக்காரு. ஸ்மூத்தாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. கேப்டன் இந்த டீப் ஸ்கொயர் லெக்கில் அழகாக கேப் பிடிச்சிட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேன் அந்த இடியாப்பங்க அதை தான் ஆயிடுச்சு. இப்போ
இடியாப்பம்ன்ற சத்தம் மட்டும் தான் கேட்கும், இடியாப்பம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அடிச்சா வந்து சரி, நல்லா ஸ்ட்ராங்கா அடிச்சுனா ப்ரோ. நான் எப்போ கிரிக்கெட் ஆட கத்துக்கிட்டேன்னா நான் இதை கேட்கவே இல்லையா ப்ரோ? first கேட்டீங்களா? சரி ஓகே. சரி இல்ல நான் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான். வேண்டாம் வேண்டாம், இது கேள்வி இதோட நிறுத்திக்கலாம். ஆக்சுவலி கங்குலின்ற பேரை நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி நான் வந்து பண்றது? ஜஸ்ட் கவுண்டர் ப்ரோ. ஆக்சுவலி என்னன்னா நான் பேசுறதை மட்டுமே கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களோட சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட மெமரிஸும் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ் கொடுக்கும் எல்லாருக்குமே. இருங்க, இந்த பால் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க கங்குலியை பத்தி. அவரை பத்தி நான் நிறைய பேசுவேன். பிகாஸ் நம்ம சைல்ட்ஹுட்டை வந்து ஒரு சூப்பரா மாத்தின ஒரு ஹீரோ அவரு. நைஸ்லி பிளேட். சென்சிபிளா விளையாடுறாருங்களே. ராகுல் டிராவிட் ஞாபகம் வந்துச்சுங்க எனக்கு இவரை பார்த்தோன்னே. அவருங்க டபுள் ஓடிடுறாங்க. ரொம்ப சேஃபா ஓடுங்க, ரொம்ப கண்ணமனான்னு ஓடாம கொஞ்சம் கரெக்டா ஓடுங்க. ஏன்னா அதனால இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆல்ரெடி இன்ஜூரி ஆன பிளேயர் தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. 70,000 செலவு பண்ணிட்டு காலை சரி பண்ணி வந்திருக்காரு. 2 காலையும் சரி பண்ணிட்டு வந்திருக்காரு 70,000 ரூபா கொடுத்து குளோபல் ஹாஸ்பிட்டல்ல. நைஸ்லி பிளேட். சூப்பர் ஷாட். ஒரு இன்சைட் அவுட் டபுள்கான வாய்ப்பு தான் இருக்கு. அவுட் ஃபீல்ட் அங்கே ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இந்த பால் கொஞ்சம் அவ்வளோவா போகாது. ஏன்னா பாலோட வெயிட் ரொம்ப கம்மி அப்படின்னும் போது இந்த பவுண்டரிஸ்க்கான சான்சஸ்லாம் அந்த எண்ணில் ரொம்ப கஷ்டம். சரி, பால் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது அப்படின்னா ஒன்று ட்ராவல் ஆகும் நல்லா. கிரிக்கெட்ல வந்து சம்டைம்ஸ் வந்து கோலி விளையாடவும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி உருட்டி விட்டுலாம் சோங்கு விளையாடி விக்கெட்டும் எடுக்க முடியும். கரெக்டான ஒரு விக்கெட். கோலி விளையாடி இருக்கீங்களா ப்ரோ நீங்க? நான் சீனா கோலி ஒன்று இருக்கு, அந்த கல்லு கோலி அதில் ஆடி இருக்கேன். கண்ணாடி கோலி ஆடினது இல்லை. ஓகே ஓகே. அதில் நான் சாம்பியன் ப்ரோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தர் நல்லா விளையாடுவேன் சின்ன வயசுல. செம்ம அடி விழுவோம் வீட்டில். ஆனால் ஈவினிங் வந்து அது விளையாடிட்டு வீட்டுக்கு போனாதான் நமக்கு ஒரு தூக்கம் வரும். ஸோ அதெல்லாம் ஒரு ட்ரீம் டைம் நமக்கு. மறுபடியும் திரும்பி வராதா அப்படின்னு ஏங்குற நாட்கள் அதெல்லாம். கோலி, பம்பரம், பட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி விட்டாங்க. இப்போ நீங்கள் எங்கேயுமே பட்டமே விட முடியாது. பிடிச்சா போலீஸ் பிடிச்சிருவாங்க பட்டம் விட்டீங்கன்னா. ஓகே, இந்தியன் உமன்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அவங்களோட ஸ்கோர் 58. இதோட நோ லாஸ்ல விளையாடி இருக்காங்க. நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அப்படியே வந்து ஒரு 100 ரன் 200 ரன் ஒரு 450 500 ரன் அடிச்சிட்டிங்கன்னா சந்தோஷம். நைட்டு தூங்கிடுவேன் நான். சவுத் ஆப்பிரிக்கன் உமன்ஸுக்கு சாரி சொல்லிட்டு 2 இன்னிங்ஸும் சேர்த்து தானே சொல்றீங்க? சவுத் ஆப்பிரிக்கன் உமனுக்கு சாரி சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு தெரியும்ல. ஒரு ஹார்ட் ஹிட்டர் நினைக்கிறேங்க அவரு. பாலையும் தரையும் ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்தில் அடிக்கிறாரு. 33 நம்பர் ஹர்திக் பாண்டியா மாதிரி அடிக்க ட்ரை பண்ணார். பட் விண்டு சப்போர்ட் இல்லைங்க அந்த பக்கம். விக்கெட். ஸோ மொத்தம் 3.4 ஓவர்ஸ். இன்னும் 2 பால் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குயிக்கா அடுத்த பேட்டர் வாங்க. வந்துட்டாரு நம்ம அண்ணன் முன்னா. வெறும் 6 மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற ஒரு பிளேயர்ல இவரும் ஒருத்தர். இவர் ஆடின ஒரு பாலையும் கடைசி மேட்ச்ல 6 அடிச்சு தான் வந்தாரு. ஸோ கடைசி 2 பால் இருக்கு, என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஒரு பால் இருக்கா? யாரு பாந்த இடியாமோ? இன்னும் ஒரு பால் இருக்கு. லாஸ்ட் ஒரு பால். ஆஹா, ஸ்மிருதி மந்தானா சூப்பரான ஒரு டிரைவிங்க. ஸ்கொயர் டிரைவ் அடிச்சு 4 எடுத்திருக்காங்க. நைஸ்லி பவுல். நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி பவுல் பண்ணிட்டாங்க. பால் போறதுக்கு முன்னாடியே அந்த பேட்டர் ஓல்ட்டாருங்க ஸ்டெம்ஸ் கிட்ட. பாலோட வேகத்தோட ரன்னரோட வேகம் தான் அதிகமாக இருந்திருக்கு. சிங்கிள் டு எண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஃபைனலோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 28 ரன்ஸ் வந்திருக்கு. 7 விக்கெட் விட்டுருக்காங்க. ஒரு ஹரிபரி இருந்திருக்கு பேட்டர்ஸ்க்கு ஸ்கோர் பண்றதுல. இதுல ஹரிபரியோட எல்லாம் ரன் அவுட்ஸ் தான் அதிகமா இருந்திருக்கு. அதன் காரணமாக தான் 7 விக்கெட் போயிருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இப்போதான் நம்ம பார்க்க போறோம் லெஃப்ட் ஹேண்டர்ஸோட பவர்ஸ் என்ன. அந்த பேட்டர் மறுபடியும் வருவாரா? கண்டிப்பா. அவர் இல்லாம எப்படி இந்த ஃபைனல்ஸ்? முக்கியமா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஃபுல் அட்வான்டேஜ். ஸ்கோர் 28-29 டார்கெட். ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஹரிகேன் டீம் ரிக்வெஸ்ட் கொஞ்சம் ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்கா வந்து. இங்க இருந்து இறங்கிட்டாங்க அவரு. நீங்க இல்லையா அது? குமார் ப்ரோ. புனித். ப்ரோ நான் உங்க ஃபேன் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி நான் இந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கிறேன், போன டோர்னமெண்ட்ல நிறைய ஷார்ட்ஸ் இன்னும் போன்ல இருக்கு. நீ தான் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். 10 நாள் கழிச்சு நீ தான் என் கையில போனை கொடுத்தான். அவன் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். திங்கக்கிழமைல இருந்து ஃபுல்லா அடி.
பிஎஸ்சிசி டோர்னமெண்ட்டோட ஷார்ட்ஸ் தான் வரும். ஏன்னா என் மேலே செம கோவத்தில் இருந்திருப்பாங்க நல்லா தெரியும். ஆனால் அவன் வந்து பர்சனல் லைஃப் விஷயத்தில் வந்து கொஞ்சம் மாடின்னு இருக்கான். அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சாரி டு சே திஸ். கொஞ்சம் சில பர்சனல் ஸ்டார்ட் சில நேரத்தில் வந்து மாட்டிக்கும். அதனால் கொஞ்சம் டிலேஸ்லாம் இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஸோ ரெடி, ஃபீல்டர்ஸ் செட் பண்ணுங்க. பேட்ஸ்மேன்ஸ் வந்தாச்சு. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னும் மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான் லைட் இருக்கும்னு நினைக்கிறோம். ப்ரோ இன்னொரு 4 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பா அப்படி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாருமே இந்த மேட்சை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் வெர்சஸ் இந்தியா உமன்ஸ். எத்தனை ஒரு மேட்ச்னு தெரியல. 5 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. 100 ஓவர் எப்படி போடுவாங்க 5 மணிக்கு அப்புறம்? சொல்லிடுறேன். அது என்னன்னா ஃபைனல்ஸ்க்கு 1 டே ரிசர்வ் டே கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் டேல 2 ஹவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். 50 ஓவர் கேம் தான். 12 மணி வரலும் விளையாடுவாங்களா? ஆமாம் ப்ரோ பாருங்க, அந்த காலத்தில் 12 மணி 10 மணி 8 மணிக்கே வந்து கேர்ள்ஸ்லாம் வெளில போக முடியாது, பாய்ஸ் வெளில போக முடியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரலும் பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்க. இது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படிதானே? என்ன விஷயம்னா, ஸோ காலங்கள் கடக்கிறது, நிறைய மாற்றங்கள் பிறக்கிறது, அவ்வளோதான். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ், பட் ரன் ஆட முடியல. சரி, இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபைனல் எப்படி இருக்குங்க? செமியில் ஓகே, பட் இந்த பிக் கேம் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே, அந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் சொல்லுவீங்க? கோயிலம்பாக்கத்தில் இவங்கலாம் பிக் கேம் பிளேயர்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் கூட அப்படியே ஸ்லோவாக இருப்பாங்க. கேட்ச் இஸ் கால்ட். இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்கப்பா. இதை ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் சரியான கேட்ச் நினைக்கிறேன். இது கேட்சே இல்ல மேட்சா? கேட்சஸ் வின் தி மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேட்ச் வந்து டீமுக்கு மேட்சஸை கொடுக்குமான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரே ஒரு பால் வந்து ஒரு கேமே மாத்துன்னு சொல்லிட்டு நம்ம தலை சொன்னாரு, MS தோனி. அவர் சொன்னது ஒரே விஷயம் தான், நீங்க மேட்சை விளையாடு, ஏதாவது ஒரே ஒரு பால் வந்து கேமை மாற்றும், அந்த ஒரு பாலை நீ அது வரலுமே வந்து நீ காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பால் இதுவா அப்படின்னு பார்க்கணும் மெல்பர்னுக்கு. ஏன்னா ஒரு நல்ல கேட்ச், ஒரு மொமெண்டம் வந்து இப்போ டீம் மெல்பர்னுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு சொல்லணும். பிகாஸ் ஏர்லி விக்கெட் இந்த சேசிங் அவங்க எடுத்தது ரொம்ப 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 முக்கியமான விக்கெட். லாஸ்ட் மேட்சோட குயிக் ஸ்டார்ட் அவரால் தான் கிடைச்சது. ஸோ ஜெமிமா வேற ரெடியாக இருக்காங்கப்பா. ஓவர் நைட்டில் வந்து இந்தியாவோட க்ரஷ் உண்மையாகவே அவங்க தான். இந்த படத்தில் நடிக்கிறோம்னா இன்ட்ரெஸ்டே இல்லை ப்ரோ, ஜெமிமா தான் ப்ரோ. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தியும் சூப்பராக இருந்தாங்க. கௌர் அவங்களுமே வந்து ரொம்ப நல்லா விளையாடினாங்க. பட் என்னன்னா இவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்தனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகிட்டாங்க. பட் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசர்வ் தான், அவங்களுமே பாராட்டி ஆகணும். ஏன்னா கேப்டனாக உள்ளே வரும்போது செம்ம ப்ரெஷர் இருந்தது, நம்ம பார்த்துனே இருந்தோம். ஆனால் அவங்க மைண்டில் என்ன விஷயம்னா செட்டில் ஆகும் முதல்ல, அதுக்கப்புறம் ஸ்கோர் பண்ணணும். சூப்பராக விளையாடினாங்க அந்த கேமை. இந்த மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு நமக்கு ஃபேவராக இது வரலாம். கேட்ச் இஸ் அ கால் ஸ்ட்ரைட் டு தி மேன். ஒரு நமக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஏரிக்கரையில் நிறைய க்ரௌட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் கை காட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் பீப்புள், வெரி குட் ஈவினிங். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குட் நைட் சொல்கிற அளவுக்கு டார்க் ஆகிடும் இடம். இருந்தாலும் நீங்கள் ஸ்டே பண்ணி இந்த மேட்சை பார்க்குறது ரொம்ப ஹாப்பி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SCL, அவங்க ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டாருங்க. நீங்கள் ஃபோக்கஸ் வைங்க யார் யாரெல்லாம் எப்படி இருக்காங்க நான் சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் சுற்றி அப்படியே வரப்பெல்லாம் காமிச்சுனே இருங்க. ஏதாவது பாம்பு மீதான பிரதிபம் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில். அவருங்க ஃபேமிலியோடலாம் வந்திருக்காங்க சண்டே ஈவினிங்கில். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். நைஸ்லி போல், அருமையான ஒரு டெலிவரி. ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரீம் ஓவர் ஃபார் த டீம். ஏன்னா மொதல் ஓவர் கொஞ்சம் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணால் அடுத்தடுத்து உள்ளே வரவங்களாம் நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த குட்டி பையன் உட்காந்து ஜாலியாக மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். ஹாய், உனக்கு தான் ஹாய். சே ஹாய் பையா. ஏய் சூப்பராக காட்டுறான். கேட்ச் இஸ் a call again. இது ரொம்ப ஈஸியான ஒரு கேட்சுங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான கேட்ச். அதையே வந்து நாங்கள் சிங்கிள் ஹேண்டு தான் எடுப்போம். இது நாங்கள் டபுள் ஹேண்டில் கேட்சை வந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்காருன்னு சொல்லணும். ஸோ விக்கெட் நம்பர் 2. ப்ரோ எப்படி போச்சு இந்த மொதல் ஒரு சொல்லுங்கள். நீங்கள் வாய்ஸை கேட்காம நான் மட்டுமே ஓவர்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. வாங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் பேசுவாங்கல்ல அந்த மொட்டை, அந்த மாதிரி வாய்ஸில் பேசுங்க. ஆக்சுவலி உங்களோட வாய்ஸ் தான் இங்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களோட வாய்ஸை கேட்டு தான் அவங்க மேலேயே வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒன் சைடட் ஓவர், ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு ஓவர் தான் நான் சொல்லுவேன். நேத்துல இருந்து இந்த வாய்ஸ் தான் இப்போ கேட்டுட்டு இருக்கேன். நல்லா போட்டாவே கஞ்சத்தனம். எஸ், இது கால்குலேஷன்ஸ். ஏன்னா விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல பவுலர்ஸ்க்கு இருக்கும் அந்த வீடியா. ரன்னே கொடுத்து கூடாது, ஏன் தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோஸ், ஒரு சின்ன ஈகோஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டீமுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் குட் ஓவர், ஜஸ்ட் 2 லாஸ் ஆஃப் 2 அப்படின்ற ஒரு மூமெண்ட். ஸோ ஓவர் நம்பர் 2 ஆல்ரெடி நான் சொன்னதுதான், டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, லைட் கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமா போடுங்க. 18 பால் போடணும் இதுக்கப்புறம். சூர்யா இன்டு த ஆக்ஷன். இன்னும் 27 ரன்ஸ் வேணும் 18 பால்ல. நைஸ்லி போல். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், பவுலர்ஸோட அந்த லென்த் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதே போல லைட் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு இப்போ கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. பட் அதையும் மேனேஜ் பண்ணாதான் எங்க வெற்றி கோப்பை. ஸ்விங் மிஸ் இஸ் a white signal. Thank you for the signal, umpire. சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி வந்தாதானே சாதனை. அந்த சாதனைக்காக தானே இவ்வளவு பெருசா சேலஞ்சஸை ஃபேஸ். அதே போல பாண்டியை பத்தியும் சொல்லுங்க. பாண்டியும் வந்து ரொம்ப நல்லா டெடிகேட்டடான பிளேயர், ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாக விளையாடுவார், ரொம்ப எனர்ஜியாக விளையாடுவார். நான் நிறைய கேமில் பார்த்துருக்கேன் பாண்டிக்கு. அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஒன்றா விளையாடுறதுக்கான சான்சஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நாங்கள் விளையாடுற டைம்லாம். பட் நான் டென்னிஸ் பாலில் க்ரீன் கலர்லேருந்து விலகி போயிட்டு ரெட் போயிட்டேன், அதனால் அதிகமாக க்ரீன் விளையாடுறதில்லை. ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பால். டாட் பால்ஸ் தான் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். Shot, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹிட், டிஸ்டன்ஸ் போகுமா அப்படின்னு பார்க்கணும். Now straight to the man and gone. Another wicket for team Melbourne. Team in trouble. அது யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ யார சொல்லுவேன், ஹரிகேன்ஸ். ஒரு லோ ஃபுல் டாஸ்ங்க, ஆனா ராங் எண்ட் லட்சமே தெரியுது. இந்த தென்னை மரத்துல அடிச்சிருந்தாங்கன்னா மரத்துல அடிச்சு கீழே விழுந்திருக்கும், ஒரு தென்னங்காய் கூட விழுந்திருக்கும். வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 6 ரன் பிளஸ் ஒரு தென்னங்காய் வந்து எடுத்துருக்கலாம் அவங்க, பட் மிஸ் பண்ணிட்டாங்க. அடிச்சிட்டாரு, கொஞ்சம் யோசிக்க முடியல அவரால, பிரஷர்ல விட்டுட்டாரு. ப்ரோ ஆக்சுவலி பேய் படத்துல வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா புகையா வருது, அது எங்க இருந்து வருது கண்டுபிடிங்க. வயசா இருந்தா மட்டும் ஆஃப் பண்ணி அடுப்பா பிரச்சனை இல்லை, அடுப்புல இருந்து வந்தா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பவுலர்ஸோட லென்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு இந்த பேட்டருக்கு டைமிங்கே இல்லை, ரொம்ப குயிக்கா பவுல் பண்ணிட்டாங்க. So back to back, it's a good delivery from Surya. Bowlingல மட்டும் இல்ல, நான் பேட்டிங்ல ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காருங்க அவரு. ஆக்சுவலி இன்னும் கேம் முடியல, 2 ஓவருக்கு 27 அட்ரா அப்படின்னா கூட இந்த இடத்துல அடிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. Again, it's a very good over for team Melbourne. என்னங்க 2 ஓவர், நீங்க இப்போ நம்ம பிரதர் சொன்ன மாதிரி ரொம்ப கஞ்சமா தான் இருக்காங்க இவங்க. கருணியே இல்லையா ஆப்போனன்ட் மேல, ஜஸ்ட் 3 ரன் தான். 3 ரன் 3 விக்கெட் பா, நிறைய அடிக்கணும் பா. 29 மைனஸ் 3, 26 ரன்ஸ் 12 பால்ல. இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பேட்டில். பாக்யா தி பிக் மேட்ச் பிளேயர், ஆக்சுவலி இவரால தான் இவங்க ஃபைனல்லே நிக்கிறாங்கன்னு சொல்லணும். 6 பாலுக்கு 9 ரன், விக்கெட்ஸ் அவ்வளவு இருக்கும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து போட்டு மேட்சே ஜெயிச்சு கொடுத்தாரு இவங்க பக்கமா. ஓகே ப்ரோ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் வந்து bowling சைடு சூப்பரா பண்ணிட்டாங்க. இன்னும் 12 பால்ல 26 ரன் அடிக்கணும், முடியுமா? மேட்ச்ல உயிர் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், உயிர் இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்ல. மேட்ச் எப்ப வேணாலும் மாறும். 26ங்கிறது ஜஸ்ட் 4 பால் கேம் தான். பாப்போம். இடியாப்பன்னு ஒரு சத்தம் கேட்டுது, அது உள்ளேயும் கேட்டிருக்கு. விக்கெட் நம்பர் 4. ஏங்க இவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், இவ்வளோ யோசிச்சிருந்தோம், ஆனால் பார்த்தீங்களா பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டாமினேஷன் பண்ணிட்டாருங்க. இட்ஸ் மை கேம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மிங் டு பிளே அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. கடைசி 10 பால் 4 ஹிட், அதுதான் டீமுக்கு தேவை. ஸோ இங்கே டார்க் ஆகின்ற இடமே கொஞ்சம் பிரைட்டாக மாறணும் அப்படின்னா பேட்ஸ்மேனால் மட்டும் தான் முடியும். ஆல்ரெடி வந்து போலிங் சைடு வந்து அவங்களோட வெற்றிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 14 balls they got 4 important wickets. ஒரு 3 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரானரி ஸ்பெல்ஸ் எல்லா பவுலர்ஸ் கிட்ட இருந்தோம் இது வரலாம். ஒரு ஃபிளேக், மேன் இன் த டீப். அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்க. எனக்கா பால் வருது சர்ப்ரைஸா இருக்கே அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம். ஐ திங்க் முன்னாடி இந்த பேட்ஸ்மேனை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இவரால் ரைட்லயும் கிளியரா ஆட முடியும், லெஃப்ட்லயும் ஃபுல் ஃபோர்ஸோட ஆட முடியும். ரெண்டு பக்கமா ஆடக்கூடிய திறமை வச்சிருக்கவங்கள இவர் ஒருத்தர். அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எக்ஸ்மென் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்படியா? இப்படியும் ஆடுவாரு அப்படியும் ஆடுவாங்க. எந்த பக்கம் வேணா ஆடுவாங்க அப்படின்றத அந்த எக்ஸ்மென் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி விளையாடுறாருன்னு பார்க்கலாம் இப்போ. பட் ஆனால் அவர் நிற்கிற ஸ்டைலை பார்த்தா ஒயின்னு இருக்கு. என்னதான் இங்கிலீஷ் டீச்சர் பக்கத்தில் இருக்காருன்றதுக்காக இங்கிலீஷா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது. ஆக்சுவலி அவர் என் பக்கத்தில் இருக்க எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். ஏன்னா நான் ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா கரெக்ஷன் பண்ண இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம வண்டி ஓட்ட கற்றுக்கும் போது ஸ்டேரிங் நம்ம கையில் இருக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு கையை வச்சுன்னு அவங்க தான் ஓட்டுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் பக்கத்தில் உடனே கை விட்டுருவாரு. எந்த ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, எங்களுக்குமே கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. திஸ் பிகாஸ் ஒன் சைட் பேட்டிலாக இருக்குது. சூப்பரா அடிச்சிருக்காரு. ஃபீல்ட் செட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓவர் ரன். ஓவர் 6 ரன் பா. ஒரு ஓவருக்கு 6 runs வந்திருக்கு. லாஸ் ஆஃப் 4 விக்கெட். இன்னும் ஒரு ஓவருக்கு 23 ரன் அடிக்கணும் ப்ரோ. 23 ரன் அடிக்கணும். இப்போ கேட்கறேன், இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா? ஜெயிக்க முடியுமா? பேட்டிங் டீமுக்கு சான்ஸ் இருக்கா? ப்ரோ அந்த கங்குலி கதையை நீங்கள் விட்டுட்டீங்க ப்ரோ. இதுக்கப்புறம் கேட்க முடியாது. தயவுசெய்து சொல்லுங்க, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி. ஏன்னா தாதா ஆக்சுவலி அவர் மேலே எனக்கு கோவம். ஏன்னா மேட்ச் தாதாவை பற்றி பயங்கரமாக பேசுனாங்க. அப்போ தான் உள்ளே வந்து அவர் லெஃப்ட் ஹேண்டர், நம்ம ரைட் ஹேண்டரில் அவர் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு நமக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். உள்ளே வந்த உடனே மேலே ஆக்சுவலி பிரெட்ரி பால் முல்ல அங்கேயே வந்து மிட் ஆஃப் பிளே வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிடுவார். செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. தலைவா என்ன தலைவா ஒரு கேப்டன் இப்படிலாம் ஆடலாமான்னு எனக்கு அப்பயே அந்த வயசுலேயே கோவம். ஆனால் என்னன்னா அந்த சீரீஸில் வந்து அன்பீட்டபிள். நம்ம எல்லா மேட்சும் ஜெயிச்சு கடைசியில் வந்து விட்டோம். ஸோ கடைசி 5 பால். ஸோ பவுலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரே பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் பேட்டிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே அஃபெக்ட் ஆயிருக்கு. ரெண்டு டீம்ஸோட டாஸ் தான் இங்கே மேஜர் ரோல் என்னை பொறுத்த வரைக்கும். இட் கான். ஒரு விக்கெட் எடுத்துட்டாருங்க. ரன் அவுட்ஸ். உண்மையாகவே ஃபைனலில் ஒரு டாஸ்ன்றது ரொம்ப மேட்டர் தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரோட கான்ட்ரிபியூஷனோட எல்லாருமே ரொம்ப யுனைட்டாக இருந்து. ஸோ லாஸ்ட்டு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி தான் வந்து ஒரு டோர்னமெண்ட். ஸோ கோயிலம்பாக்கம் பீப்புள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளாட்றாங்க. இப்போ மறுபடியும் ஒரு டோர்னமெண்ட். ஸோ ஓப்பன் டோர்னமெண்ட்டோட இந்தமாதிரி ப்ரீமியர் லீக்ஸ் நடக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் வந்து ஸ்பான்சர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் ஸோ நம்ம பிரதர் சதீஷ் அவர்களோட மெமரியல் டோர்னமெண்ட் அப்படின்னும் போது இட்ஸ் மோர் ஸ்பெஷல். ஸோ இந்நேரத்தில் அவர் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒன்றா விளையாடி இருந்திருப்போம். அது ஒரு ஹாப்பினஸாக இருந்திருக்கும். அது மெமரிஸாக மாறி இருக்கு. ஒயிட் சிக்னல். தேங்க்யூ. ஏன்னா நாங்கள் ஒன்றா விளையாடி இருக்கோம், நல்லாவே தெரியும். அவர் எப்படி விளையாடுவார்னா எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லா ஸ்டைலிஷாக இருப்பார் ஆளு. ரொம்ப மெமரபிள் மூமெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவர் கூட ஆடும்போது. நைஸ்லி பிளேட். ஸ்ட்ரைட் டு த ஹேண்ட்ஸ். ஏன்னா அஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து நம்ம அதிகமான ரெஸ்பெக்ட் வந்து இது மூலிமா தான் கொடுக்க முடியும். ஸோ நம்ம எவ்வளோ நாள் வரலும் இருக்கிறோமோ அவ்வளோ நாள் வரலும் அவர் பேரில் ஒரு டோர்னமெண்ட்ஸ், ஒரு சின்ன சின்ன மெமரிஸு, சின்ன கிஃப்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ மனுஷனோட லைஃபே அவ்வளோதான். இருக்கிறவர்களும் தான் வந்து மனுஷன். அதுக்கப்புறம் மெமரிஸ் தான். லைஃப்ங்கிறதே ஒரு மெமரி தானே. ஸோ அவரோட டோர்னமெண்ட் அப்படின்னும் போது இட்ஸ் மோர் எமோஷனல் அண்ட் ஸ்பெஷல் டு ஆல் த பீப்புள்ஸ். ஸோ சென்னை கிரிக்கெட்லேயே நிறைய பேருக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் அலௌன்ஸ் பண்ணாலுமே கூட ரொம்ப ஹாப்பி. ஸோ ஓகே நல்லா பண்ணுவாங்க, அந்த டோர்னமெண்ட் விளையாடணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து பிரதருக்கு என்றைக்குமே நம்ம வாய்ஸ் கொடுத்தே ஆகணும். நைஸ்லி போல்ட். அண்ட் த எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ.
இந்த ப்ராப்ளத்தை வச்சு நான் வந்து பாருங்க வருங்காலத்தில் இதை நான் வந்து அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன். ஆமாம் பாய். ஆக்சுவலி ப்ராப்ளம்ஸ் மேக் தி சொல்யூஷன்ஸ். ப்ராப்ளம் எப்போ வருதோ அப்போ தான் உன்னால் சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியும். அது வரல வந்து நியூட்ரலாக தான் நீ இருப்ப. ஓகேங்களா பாய்? கரெக்டு தானே பாய்? ஆக்சுவலி நான் இங்கிலீஷ் டீச்சர் என்ன ஒரு தமிழ்ல வந்து சூப்பரா அழகா கொண்டு பண்ணாரு. பழனியோட கடைசி ஷாட் 6 ஓட இந்த டோர்னமெண்ட்டை முடிச்சு வைக்கிறாரு. என் டீம் மெல்பர்ன் இந்த கேமை வின் பண்றாங்க, இந்த டோர்னமெண்ட்டையும் வின் பண்றாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த டைட்டில் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெல்பர்ன் அணியினருக்கு. கடைசி பால் 6 அப்படின்ற ஒரு விஷயம் பேட்டருக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுத்துரும். பட் டீம் ஒன்ட் செலிப்ரேட் திஸ். ஆனாலுமே என்னன்னா தே காட் சம்திங் டு லிஃப்ட். ஏன்னா செகண்ட் அதாவது ரன்னர்ஸ் அப்கான ட்ராஃபிஸ் வந்து ஹரிகேனுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆனால்